நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டிலே உள்ள குப்பையை வந்து எப்படி தனித்தனியாக பிரித்து வந்துட்டு நம்ம வந்துட்டு காசாக்கலான்றதை வந்து பார்க்கலாம். பாருங்கள், இது வந்துட்டு மக்காத குப்பை. இது எல்லாமே பேப்பர் தான். பார்த்திங்கன்னா 2 வாரம்தான் இருக்கும். பாருங்கள், 2 வாரம் தான் இருக்கும். எவ்வளோ பேப்பர் சேர்ந்துருக்குன்ட்டு. இந்த மாதிரி நான் வந்து இதையும் வந்துட்டு நான் அப்படியே வந்து குப்பையில் வந்துட்டு போட மாட்டேன். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி அட்டை, இதை ஃபுல்லாக நியூஸ் பேப்பரு, இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து நான் தனியாக வந்து தீ வச்சுருவேன். தீ வச்சு அதை வந்து சாம்பலாக வந்து நான் குட்டி மாடி தோட்டம் வச்சுருக்கேன். என்னோடய ரெகுலர் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன் சாம்பலுக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு சன்னலில் வந்து ஒரு கம்பி மாதிரி வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து டெய்லி யூஸ் பண்ணுற பால் கவரு, அப்பப்போ யூஸ் பண்ணுற தயிர் கவர்லாம் நான் வந்துட்டு சேர்த்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இது போட்டிங்கன்னா ஒரு 20 ரூபா கிட்ட தருவாங்க. நான் வந்து ஃபுல்லாக சேர்த்து வச்சு ஒரு நாள் வந்துட்டு மாதத்துக்கு ஒரு நாள் கொண்டு போய் வந்து நான் வந்து போட்டு வந்துடுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே பாருங்கள், கீழே வந்துட்டு அப்பப்போ யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்கு வந்து கேனு, இப்போ பார்த்திங்கன்னா 1 வாரத்துக்குள்ளே எனக்கு வந்துட்டு எவ்வளோ சேர்ந்துச்சுன்னு இந்த ஜூஸ் டப்பாலாம் நான் காமிக்கிறதுக்காக வந்து நான் எடுத்து வந்து போட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி தேவையில்லாதது கேனு இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சேர்ந்துருச்சுன்னு. இதெல்லாமே இது மாதிரி வந்து தனியாக வந்து இதுக்குள்ளே போட்டு வச்சுருவேன். இது ஃபுல்லானோடனே வெளியே வந்து ஒரு கோணி வச்சுருக்கேன் சாக்கு, அதில் வந்து நான் வந்து போட்டுருவேன். அது கொஞ்சம் மூலம் வந்தோடனே ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து இது பால் கவர் எல்லாமே சேர்த்து வந்து நான் போட்டுருவேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து எனக்கு ஒரு 100 ரூபாய்க்கிட்ட வந்துட்டு வரும். இல்லைன்னா கொஞ்சமாக அதிகமாகவே கூட வரும். அது நம்ம வந்து பிளாஸ்டிக் வந்துட்டு இதெல்லாம் கொண்டு போய் அப்படியே வந்து குப்பையில் போடுறோம். இதெல்லாம் போட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா குப்பையில் போட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லதில்லை, அவங்க குப்பையில் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் நான் வந்துட்டு அந்த மாதிரி தனித்தனியாக வந்துட்டு பிரித்து வந்து நான் வந்து எடுத்து வச்சுக்கேன். இது ரொம்ப சுலபமான வேலை தான். நம்ம எல்லாத்தையுமே கூட்டி பெருக்கும் போது பார்த்திங்கன்னா அப்பயே அதே வந்துட்டு பிளாஸ்டிக் தனியாக, இந்த மாதிரி இது தனியாக, பேப்பர் தனியாக, இந்த மாதிரி வந்து பிரித்து எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சைடில் வந்து நான் வந்து வச்சுருக்கேன். இது வந்து இந்த ஓரத்தில் வச்சுருக்கேன், கிச்சனோட வேஸ்ட்டு, இந்த முட்டைக்கூடு இது எல்லாமே நான் வந்து குப்பையில் போட மாட்டேன். இது வந்து நான் என்னோடய மாடி தோட்டத்துக்கு வந்து கம்போஸ்ட் உரமாக வந்து நான் வந்து பயன்படுத்திப்பேன். பாருங்கள், இது எவ்வளோ சேர்ந்துருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளுக்கான வந்துட்டு குப்பை தான் அது. இது அஞ்சோடனே கொண்டு போய் நான் வந்துட்டு மாடியில் போட்டு நான் வந்துட்டு இதை உரமாக்கி நான் வந்து செடி ரெடி பண்ணிக்கிடுவேன். இதே மாதிரி ஒவ்வொரு வீட்லேயுமே நீங்கள் வந்துட்டு பண்ணிங்கன்னா வந்துட்டு நம்ம நாட்டில் வந்து எவ்வளோ குப்பைன்ற ஒரு பேச்சுக்கே இடமில்லாமல் ஆகிடும். இது என்னோட ஒரு சின்ன பதிவு தான். எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.